ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு A to Fun. மேடமும் சாரும் கிளம்பிட்டாங்க. எங்கே கிளம்பிட்டாங்கன்னு கேட்குறீங்களா? எங்கள் ஊர் திருவாரூரில் கமலாலயம் குளத்தில் தெப்பம் நடைபெறுது. தெப்பம் வந்து மே 8ஆம் தேதி, 9ஆம் தேதி, 10ஆம் தேதி 3 நாள் நடைபெறும். இப்போ தான் ரீசெண்டாக தேர் நடந்துச்சு. அதாவது ஆழித்தேர், சாதாரண தேரில் ஆழித்தேர். ஆழித்தேர் முடிஞ்சதுக்கப்புறம் எங்கள் திருவாரூர் கோயிலில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா இந்த தெப்பம் நடைபெறுவது ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். அதாவது எல்லா ஊர்லேயும் ஒரு கோயில் இருக்கும், கோயிலில் ஒரு குளம் இருக்கும், குளத்தில் தெப்பம்ங்கிறது நடைபெறும். அந்த தெப்பத்தில் பார்த்திங்கன்னா அந்த கோவிலில் முக்கியஸ்தர்கள், அதாவது ஒரு 30-40 பேர் தான் போகலாம். ஆனால் எங்கள் ஊர் தெப்பத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கோவிலே தெப்பமாக போகிறத நீங்கள் வந்து கண்கூட பார்க்கலாம். வாங்க போகலாம். இந்த 2 நாளாக நாளாக டார்ச்சர் பண்ணிட்டாங்க. நாளே போகணும்னு சொல்லிட்டு நாளே கிளம்பிட்டோம். மேடமும் சாரும் கிளம்பி ஹாய் சொல்லி பாய் சொல்லி கிளம்பி போயிட்டுருக்கோம். நாளே இவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல. நாளே நல்லா கூட்டமாக இருந்துச்சு. நல்லா கூட்டமாக தான் இருக்குது. அங்கே பாருங்கள், இவ்வளோ கூட்டம், எவ்வளோ கடைகள் எல்லாம் நடந்து போயிட்டுருக்காங்க பிஸியாக. அதாவது 6-7 மணிக்கெலாம் ஸ்டார்ட் ஆகிடும் தெப்பம். 3 ரவுண்டு தெப்பக்குளத்தை சுற்றி அந்த தெப்பம் வரும். 3 ரவுண்டுமே கிட்டத்தட்ட ஒரு ரவுண்டு 1.5 மணி நேரம் அந்த ரேஞ்சில் சுற்றும். இந்த பாருங்கள், அந்த குளத்தையும் அந்த கோபுரம் அழகையும் பாருங்கள், நல்லாயிருக்கு. அந்த குளத்தை பாருங்களேன், குளம் மட்டுமே. அதாவது இந்த திருவாரூர் தெப்பக்குளம் வந்து எத்தனை ஏக்கர் இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். சுமார் எத்தனை ஏக்கர் இருக்கும்? ஏக்கரில் தான் இருக்கும். எத்தனை ஏக்கர்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு போகலாமா? பசங்க போகும்போதே அந்த விளையாட்டு கேம்ஸுக்கெல்லாம் போகணுன்னு சொன்னிச்சிங்க. இல்லை ரிட்டன் வரும்போது போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெப்பத்தை முதல்ல பார்ப்போம்னு சொல்லிட்டு நேராக வடகரை நாங்கள் போகும்போது வடகரைகிட்ட இருந்துச்சு தெப்பம். வடகரைகிட்ட போய் பார்த்தோம். அந்த பாருங்கள், அந்த கிட்டத்தட்ட சுமார் ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு 500 பேராவது இதில் எனக்கு தெரிஞ்சு அதில் ட்ராவல் பண்ணுவாங்க. அங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள். அங்கே பாருங்கள், இதில் வந்து பெரிய பெரிய சவுக்கு மரத்தை வச்சு தான் தெப்பத்தை திருப்புவாங்க ஒவ்வொரு டேர்னிங் போகும்போது. அங்கே பாருங்கள், சாமியை பாருங்கள். தியாகராஜரும் நீலோத்தலாம்பல் தியாகராஜரும் நீலோத்தலாம்பல் இருப்பாங்க. அந்த தெப்பத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பாருங்களேன். உள்ளே கச்சேரி நடக்கும், உள்ளே பாட்டு போடுவாங்க, உள்ளே அர்ச்சகர்கள் இருப்பாங்க. எவ்வளோ பேர் இருக்காங்க, முக்கியஸ்தர்கள் இருப்பாங்க. இன்க்ளூடு மாவட்ட நிர்வாகத்துலேருந்து உள்ள முக்கியமான அதிகாரிகள் இருப்பாங்க. இதில் வந்து ரொம்ப நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம், எந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் நம்ம வந்து அதை ஈஸியாக அவங்களுக்கு வந்து ஒரு கடமைப்பட்டுருக்கோம். அவங்கள சொல்ல ஈஸியாக நம்ம வந்து கடந்து போயிடுறோம். அவங்கள நம்ம ஞாபகப்படுத்த மாட்டோம். இதில் பாருங்களேன், எவ்வளோ காவல்துறை வந்து பாதுகாப்புக்கு இருக்காங்க பாருங்கள். இன்க்ளூட் ஃபயர் சர்வீஸில் வந்து உள்ளே அங்கே இருப்பாங்க. யாருக்கு எந்த ஒரு பாதிப்புனாலும் உடனே அவங்கள வந்து சேவ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இந்த இடத்துல நம்ம ஒரு நன்றி சொல்லுவோம். அங்கே பாருங்கள், தெப்பத்தை திருப்புறாங்க, தெரியுதாங்க பாருங்கள். அந்த அந்த கம்பை வச்சு இழுத்து நம்பி தான் திருப்புவாங்க ஒவ்வொரு டேர்னிங்லேயும். எவ்வளோ பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயங்க. அங்கே பாருங்கங்க, அங்கே அந்த திருப்புறாரு பாருங்கங்க. அந்த 2 சவுக்கு தாங்க, அந்த சவுக்கு மரத்தை உள்ளே விட்டு அப்படியே ஒவ்வொரு டேர்னிங்லேயும் வந்து அழகாக அந்த தெப்பத்தை திருப்பி கொண்டு போவாங்கங்க. அதில் எவ்வளோ பேர் மெனக்கடுறாங்க பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அப்புறம் இந்த தெப்பத்துக்கு வந்து எங்களோட சென்னையிலேருந்து வந்திருந்தாங்க எங்கள் அண்ணி, அண்ணன் பொண்ணு, மன்னார்குடியிலேருந்து அவங்க அண்ணன் பொண்ணு எல்லோரும் வந்திருந்தாங்க. எல்லோரும் சேர்ந்து போய் அந்த ஃபெஸ்டிவல் அந்த தெப்பத்தை பார்த்தோம். எல்லோரும் சேர்ந்து போய் தான் அந்த தெப்பத்தை பார்த்தோம். நல்லா இருந்துச்சு. எங்களுக்கு முடிய அவங்க வெயிட் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் அவங்களோட போய் ஜாயின் பண்ணிக்கிட்டோம். பாருங்கள், ஃபேமிலியாக தான் போயிருந்தோம். பசங்கள்லாம் ஒரே மீன் தொட்டி வாங்கணும்னு வச்சுங்க. முன்னாடியே மீன் தொட்டின்னு கேட்டுகிட்டே இருந்துச்சுங்க. இப்போயும் மீன் தொட்டி வாங்கணுச்சு. நான் வாங்கலை, ஏன்னா மெயின்டெனன்ஸ் அதிகம். நாங்கள் ஊருக்கு வருவோம், அதனால் வேணான்னு சொல்லியாச்சு. சரின்னு விளையாட்டு ஜாமான் கடைக்கு போயிட்டுங்க. விளையாட்டு ஜாமான் வந்து என் மச்சான் வந்து ஏதோ அவங்க கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்தான். நான் வேணான்னு சொன்னேன், ஏன்னா எப்படி வாங்கினாலும் ஒரு 2 நாள் தான், அதனால் வேணான்னு சொன்னால் கேட்கல. என் மச்சான் வாங்கி கொடுத்தான். எல்லாம் அது வந்து என்னென்னு பிடிச்சதோ வாங்கிட்டு நேராக அந்த கேம் சென்டருக்குள்ளே போயாச்சு. எங்கள் மேடமுக்கு வந்து ஒரே ஒரு கேம் தாங்க ஆடுவாங்க. இதில் போனாங்கன்னா ராட்டினம் போக மாட்டாங்க, இதெல்லாம் போக மாட்டாங்க. நேராக அந்த பலூனில் போய் வெயிட் பண்ணுறாங்க. அங்கே பாருங்கள், அந்த பலூனில் போய் ஏறி குதித்து அவங்க தலை உடம்பெல்லாம் வேர்த்து விழுந்துடும். அந்த ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே பாருங்கள், முன்னாடி ஏறிட்டாங்க. நல்லா என்ஜாய் பண்ணாங்க மேடம். அதில் குதித்து கீழே விழுந்து
அவங்களுக்கு இது மட்டும் தாங்க வேணும். இந்த கேம் சென்டர் போனால் இது மட்டும் தான் விளையாடுவாங்க. வேறு எதுவும் இந்த மாதிரி விளையாட மாட்டாங்க. வேறு எதுவும் போக மாட்டாங்க. அங்கே பாருங்கள், எல்லா பசங்களும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுச்சுங்க. அதை பார்க்கவே ஆசையாக இருக்குது. நம்ம பெரியவங்க விளையாடுற மாதிரி இது ஒரு பலூன் தான் நம்மளும் விளையாடலாம்ல, அது போல். அப்புறம் சென்னையிலேருந்து உள்ள பசங்க அவங்க அந்த ட்ரெயினில் ஏறி போனாங்க. ட்ரெயினில் ஃப்ரண்ட்டில் ஏறி உட்கார வச்சேன். ஃப்ரண்ட்டில் போணுச்சுங்க பசங்க. நல்லா என்ஜாய் பண்ணாங்க அவங்களும். அப்புறம் எப்பவும் போல் முடிச்சுட்டு அப்பளம், காலிஃப்ளவரு, பொட்டேட்டோ, ஸ்ப்ரிங் ரோல்ஸ் எல்லாம் வேணும்னு சொன்னிச்சுங்க பசங்க. எல்லாம் யாராருக்கு என்ன வேணுங்கிறத வாங்கி கொடுத்துட்டு அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் ஒன்றும் சாப்பிட்டுச்சுங்க. எல்லாம் வாங்கி சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு. என்ன தான் நம்ம வீட்டில் செஞ்சாலும் கடையில் போய் வாங்கி சாப்பிட்றது ஒரு இது தானே, அது போல் தான். அங்கே பாருங்கள், பொட்டேட்டோ ஃப்ரை வேணுமான்னு கேட்குறான் பாருங்கள். பொட்டேட்டோ ஸ்ப்ரிங்கிள்ஸ் வேணுமான்னு கேட்குறான். ஒரு வழியாக எல்லாம் முடிச்சுட்டு நேராக வந்தால் எல்லாம் ஜிகர்தண்டா வேணும்னு கேட்க ஆரம்பிச்சிட்டு பசங்க. ஓகே, ஜிகர்தண்டா உள்ளே போனால் இது வேணும் அது வேணும்னு இவங்களுக்கு யாராருக்கு என்னென்ன வாங்கி கொடுக்கணும் வாங்கி கொடுத்து முடிச்சுக்க காட்டியும் நம்மளுக்கு தலைவலி வந்துட்டுதுங்க. ஒரு வழியாக முடிச்சுட்டு அவங்க காரில் கிளம்பிட்டாங்க. எல்லோரும் ஏறி ஒரு பாய் சொல்லி கிளம்பியாச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த வருஷம் தெப்பம். அவங்களும் பாய் சொல்லி கிளம்பிட்டாங்க காரில். நாங்களும் அப்படியே எங்கள் ஸ்கூட்டி எடுத்துகிட்டு கிளம்ப ரெடி ஆகிட்டோம். இது என்னென்னு பார்க்கலா, திரும்ப வந்தான் போனால் ரிப்பீட்டுங்கிற மாதிரி இது 2வது நாளுங்க. திரும்ப போகணுன்னு சொல்லிட்டு பசங்க திரும்ப ட்ராம்பலிங்கில் போய் குதிக்கணும்னு சொல்லி அதுக்கு அழைச்சிட்டு போய் இந்த பாருங்கள் மேடம் இந்த குதிக்கிறாங்க பாருங்கள். இந்த மாதிரி மேடம் வந்து ட்ராம்பலினில் குதின்னு குதிக்கிறாங்க. குதித்து உடம்பெல்லாம் டயர்டாகிட்டு அவங்களுக்கு. ட்ராம்பலின் முடிச்சுட்டு அண்ணன் பசங்க போகணுன்னு சொன்னாங்களா, அதுக்காக தான் செகண்ட் டே போனது. இந்த பாருங்க திரும்ப வந்தான் போனால் ரிப்பீட்டுங்கிற மாதிரி திரும்ப எல்லோரும் பொட்டேட்டோ ஸ்ப்ரிங்கிள்ஸ் அடுத்த நாள் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுச்சுங்க. இதுங்களும் ராட்டினம் சுற்றுனுச்சுங்க பசங்க. அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல. அப்புறம் எல்லாம் பலூன் சுடுறேன்னு சொன்னிச்சுங்க. எல்லாம் பலூன் சுட்டுச்சுங்க. 50 ரூபாய்க்கு 7 ஷாட் கொடுப்பாங்க. 7 ஷாட்டில் நாங்கள் 3 ஷாட் தான் அடித்தோம். ஏன்னா பசங்க ஒன்று ட்ரை பண்ணிச்சா அவங்க சரியாக அடிக்கலை. ஒரு வழியாக பலூன் ஷாட்டை முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். அப்புறம் நானும் ட்ரை பண்ணுவேன்னு சொல்லிட்டு நானும் ட்ரை பண்ணேங்க. ஒரு ஷாட் அடித்தேங்க. நன்றி, வணக்கம்.